அப்புறம் என்ன, அமுதா பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போறேன். அவ அந்த அம்மன் சிலையை கண்டுபிடிச்சிட்டா, அவ கைக்கு அந்த சிலை வந்ததும் அத நாம அவ கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவளுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு வந்து நான் அன்னலட்சுமியோட மருமகன்னு நிரூபிக்கிறேன். இல்ல அவளை பாம்பு போட்டுருச்சுன்னா அவளுக்கு பாலை ஊத்திட்டு நாம போலியா வச்சிருக்க சிலைய பேச்சு சிலைன்னு சொல்லி அன்னலட்சுமியோட ஒரே மருமக நான் தானு நிரூபிக்க வேண்டியதான். என்ன நான் சொல்றது? சூப்பர் பிளான் மாமா. எனக்கு துணையா கடவுள்லாம் ஒண்ணு வர வேண்டாம். நம்ம ஆளுங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதும். நீங்க இங்கே இருங்க, நான் பேச்சியோட வரேன். Hey! 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 Get it up! Hey! 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 Get up! Hey! Hey! வாடா. ஏய் விடு. டேய் விடுங்கடா. ஏய் யார் சொல்லி வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா விட்டுங்கடா. ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சது அம்புட்டு தான் சொல்லிட்டேன். விடுங்க. டேய் புத்த இடிடா. டேய் டேய் எழுதுடா. டேய் டேய் என்னடாச்சு? டேய் இது சாமி விஷயம், விளையாடாம இங்க இருந்து போயிருங்க. இல்லனா உனக்கும் இதே கதிதான். சாமியாவது பூதமாவது.
ஐயோ, உண்மையிலேயே ராஜநகருக்கு போல இருக்கே. நல்ல வேலை நாம எடுக்கணும்னு நினைச்சோம். உள்ள கைய விட்டுருந்தோம், நமக்கும் பால் தான் போல இருக்கு. ஏய், என்ன நீ சிலையை எடுத்துட்டு வந்திருக்க? அமுதாங்க. என்கிட்ட கேட்டா நான் போனேன், அவளும் போனா. நான் பேச்சியை தேடி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ எங்க இருக்காளோ? ஏய் ஏய், போய் பேசாதடி. இது பேச்சியம்மனே இல்ல, இதை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கா. இது பேச்சு இல்லாம என்ன நாச்சியா? ஓட்டணும். இது பேச்சுதான். சரிம்மா, சரியா எங்க கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எடுத்த? கோவிலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ள இருந்துதான். அங்க இருக்கிற மரத்தடிக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் நான் இந்த பேச்சு சிலையை எடுத்தேன். தெரியும், அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. தப்பெல்லாம் உங்க பையன் மேலதான். அதை விட்டு எங்களை தப்பு சொல்லாதீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்ப அவளை என்ன பண்ணிட போறோம்? சும்மா இவங்க தோத்த ஆத்திரத்துல பேசுறாங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க. இல்ல, நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். நீங்க என்னங்க சொல்றது? அதான் உங்க கொலசாமி ஐயனாரே பேச்சியை கொண்டு வரவதான் உன்னோட உண்மையான மருமகன்னு சாமியாடி சொன்னாருல்ல. அதே மாதிரி மாயாவும் சிலையை எடுத்துட்டு வந்துட்டால. அப்புறம் அவர் சொன்னதை ஏத்துக்கிறது தானே முறை. அதை விட்டுட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா ஊரே என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்கும்? என்னங்கய்யா சொல்றீங்க? ஏன் அமைதியா நிக்கிறீங்க? கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முடியாது. அக்கா, என்னம்மா சோதனை இது? அக்கா, அவங்க போகட்டுங்க. அதான் புருஷன் பொட்டாட்டி இருக்காங்கல்ல, ஜோடியா போய் விளக்கத்தை சொல்லுங்க. வாத்தா இங்க வாத்தா. அம்மா, என்ன சோதனம்மா? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அவளை ஏன் இப்படி சோதிக்கிற? அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வா. அம்மா, ஏன் உசுரை எடுத்துக்க, அவ உசுரை கொடுத்துருமா. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன? இப்ப அந்த அமுதாவை பத்தி ஊருக்குள்ள பரவுன விஷயம் நாளைக்குள்ள காத்துல கரைஞ்சு ஊருக்குள்ள எண்ணெயும் செந்திலையும் பத்தி மட்டும்தான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன என்ன பண்ணணும்? நாளைக்கு செந்தில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்க கூட்டு ரோட்ல வச்சு உங்க ஆளுங்களை விட்டு வம்பிழுத்து
அவரை கத்தியால குத்த சொல்லுங்க. அத தடுக்கிறதுக்கு நான் நடுவுல வருவேன். அப்போ உங்க ஆளுங்களை என்ன குத்த சொல்லுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அத பாக்கணும். புருஷ உசுர காப்பாத்த தான் உசுர கொடுக்கறான்னு என்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும். ஆமா, பெருமையா தான் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க நீ இருக்க மாட்டியே. எதுக்கு? கத்தியால குத்துனா சாக மாட்டியா? அப்படி ஒரு ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு? நான் அவரை அடையாம சாக மாட்டேன். பிளான முழுசா கேளுங்க. என்ன குத்த போறது ஒரிஜினல் கத்தி இல்ல, டூப்ளிகேட் கத்தி, அதாவது டம்மி கத்தி. நீங்க உங்க ஆளுங்க கிட்ட கரெக்டா பிளான மட்டும் சொல்லுங்க. அவனை வம்பிழுத்து டம்மி கத்தியால அவங்களுக்கு என்ன குத்த சொல்லுங்க. அங்க ஒரிஜினலா எப்படி நடிக்கணுமோ அத நான் பாத்துக்கிறேன். அத பார்த்து ஊர்க்காரங்களுக்கு என் மேல பரிதாபம் வரணும். ஏய், பைக் வருது கண்ணுக்கு தெரியல, பாத்து வர மாட்டீங்களா? யாரு? நாங்க பார்த்து வரணுமா? ஏன் நாங்க வரது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீ பார்த்து வர மாட்டியா? ராங்கா வந்தது நீங்க தான். ஏய், யார பார்த்து ராங்குன்னு சொல்ற? டேய் டேய் இருடா, அவரு வாத்திடா. அவரு சரியா தான் வந்திருப்பாரு, நாம தான் ராங்கா வந்திருப்போம். பாத்தியே, ஒண்ணு எத்தனை? ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, வழி விடுங்க. இப்ப என்ன கேட்டுட்ட? ஒண்ணு எத்தனை தானே கேட்டேன். அண்ணா, 2ண்ணே. டேய், அது நமக்குடா, சாருக்கு 3. 3ஆ? ஒண்ணு புரியலையானே. இவரு 1, ம், ஆனா இவருக்கு 2, மொத்தம் 3. ஆஹா. ஏமாத்தி, எங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இதுல நீ என்னடானா அசால்ட்டா 2 தூக்கிட்ட? அவ்வளவுதானா, இல்ல என்ன வேற ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா நமக்கு ஒண்ணு செட் பண்ணி விட. அண்ணே, அவர் வாத்தினே, அவரை போய் மாமா வேலை பார்க்க சொல்ற? டேய், நீங்க பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்க, அதுக்கான நேரம் எனக்கு இப்ப இல்ல. நான் ஸ்கூலுக்கு போகணும், வழி விடு. ஆனா எங்களுக்கு வேற வேலை இல்லையே, எங்களுக்கு ஏதாவது செட் பண்ணி கொடு. என்ன முறைக்கிற? செட் பண்ணி கொடு, சொல்லிக்கிட்டே இருக்க. இறங்கடா, இறங்கடா, வண்டி விட்டு இறங்கடா. உங்களுக்கு வாயால சொன்னாலா கேட்க மாட்டீங்க, கையால தான். ஐயோ, இங்க பாத்தீங்களா என்ன நடு ரோட்ல இப்படி அடிச்சுக்கிறாங்க. புரியுதா? விடுங்கடா, விடுங்க சொல்றல. விடுறா, சீக்கிரம். ஏய், ஏய், விடுறா. குத்திட்டானே. வாங்கடா, வாங்க வாங்க. ஏய், சீக்கிரம் வாங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அண்ணே, என்னடா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு அண்ணன் சொன்ன மாதிரி நல்லாவே நடிக்குது. நீ குத்துனல்ல, அது பொம்மை கத்திலா ஒண்ணு இல்லனே, அது உண்மையான ஒரிஜினல் கத்தினே. எப்படிடா? குமார் பொறுப்பாம டம்மி ஐயோ அண்ணே, எனக்கு தெரியாத, அவன் மாத்தி விட்டது. அட லூசு பயலுங்களா, வாங்கடா. வாத்திக்காக இந்த பொண்ணு உசிரியை கொடுக்க துணிஞ்சிருக்கு. ரொம்ப துணிச்சலான பொண்ணு தான். உண்மையிலே அது அவர் பொண்டாட்டி தான். இந்த பொண்ணு போய் சொல்லிருக்க மாட்டான். ஆமாங்க, இந்த புள்ள உண்மையா தான் சொல்லியிருக்கோம். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அவங்கள தூக்கிட்டு சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க சார். இந்த புள்ளதான் இவன் பொண்டாட்டியா இருக்கும். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு போங்க சார். தான் உசுர பெருசா மதிக்காம உங்க உசுர காப்பாத்துனவங்க, இப்படி ஒரு பொண்டாட்டி அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க உசுர காப்பாத்துங்க சார். அக்கா
வா 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 குடு. இந்தாங்க. என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள், அதான் புது துணி எடுத்துட்டு வந்தோம். அதுக்கு தாண்டா இந்த வாழ்த்துக்கெல்லாம் சொன்னோம். வாங்கிக்க. பாரு என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு பாரு. அது தெரியாம நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. நல்லா பாரு. மா எதுக்குமா இதெல்லாம்? ஆனா என்னடா மாப்பிள, எப்படி சந்தோஷமான நாள் இத நாம கொண்டாடினா தானே சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கருகுவாங்க. முட்டைக்கண்ணி முழிக்கிறா பாரு. சித்தப்பா, அதுக்கு இல்ல, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? முதல்ல பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டாடிக்கலாம். ஆட என்னமா நீ, பிரச்சனை முடியறப்ப முடியட்டும். அதுக்குன்னு கல்யாண நாளை மாத்தி இன்னொரு நாளா கொண்டாட முடியும்? அததான் அந்தந்த தேதியில தெம்பா கொண்டாடிடணும். அக்கா அத குடுக்கா. கட்டிக்கங்க. டேய், இது என்ன கையில வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. இன்னும் ஏராளமான கச்சேரிகள் இருக்குல்ல, போங்க போய் கட்டிட்டு வாங்க. அட சீக்கிரம் வாங்க. அட போடா. ஏக்கா, அடுப்புல ஏதாவது என்ன காய்தா என்ன? இல்லையே. அப்புறம் என்ன கடுகு வெடிக்கிற சத்தம் மாதிரி ஓவரா கேக்குது? உனக்கு கேக்கல? அதுவா, என் மகனும் மருமகளும் கல்யாண நாள் கொண்டாட போறாங்கல்ல, அத பார்த்து பொறாமையில சில பேரு பொங்குற சத்தம். ஓ, அந்த சத்தமா? பொங்கட்டும் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாங்க வாங்க வாங்க. என்ன கொல்ல அழகு, கண்ணு பற்றும் போல் இருக்கே. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. நீங்க இதே மாதிரி இன்னும் 100 வருஷம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க. என்னடா மாப்பிள வெக்கமா? அட போமாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ண மாமா. வேண்டாம்டா. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. நீங்க 2 பேரும் சாமாயா வாழ்வீங்க. இன்னைக்கு இந்த சிறப்பான நாளை மிக சிறப்பா கொண்டாடுறோம். ஏக்கா, நான் எதையும் பார்க்கலையே, பள்ளியும் பார்க்கல, வேற எதையும் பார்க்கலையே. டேய், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. அடட அடட, வெக்கத்தை பாரு. அக்காவுக்கு வெக்கப்பட வேண்டியவங்களே சும்மா நிக்கிறாங்க. நீ என்னடா வயசு புள்ள மாதிரி இந்த கொலை கொலையிற? ஓ, என்ன பண்ண போற இப்போ? கல்யாண நாளை கொண்டாட வெளியில போறாங்களா? அதுவும் 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ண போறாங்களா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அவங்க நினைச்சது எதுவும் நடக்காது. நீ என்னதான் நடக்காதுன்னு சொன்னாலும் நீ சொன்னதுதான் நடக்காது. அவங்க ஜோடியா வெளியே போக தான் போறாங்க. கேக்க வெட்டி 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட தான் போறாங்க. முதல்ல ஜோடியா எப்படி பைக்ல போறாங்கன்னு நான் பாக்குறேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். அப்புறம் போட்ட பிளான்லாம் கொலாப்ஸ் ஆகி போகும். சீக்கிரம் வெளியே போயிட்டு வாங்க. வாங்க. வெளியே போகும்போது ஆந்தைய குறுக்கால நிக்குதே. போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். என்ன பாக்குற? இன்னைக்கு உனக்கும் கல்யாண நாள் தான். ஆமா இல்ல, உன்னதானே கல்யாணம் ஆச்சு. அப்ப உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் தானே? ஏமா, நீ புருஷனோட உன் கல்யாண நாளை கொண்டாடல? அதானே, உனக்கு அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நேரம் இருக்கு உனக்கு? இல்ல கண்ணு?
சரி சரி, வெயில எவ்வளவு நேரம் நிக்கிறது? கிளம்புடா. போங்க. வரேன். போங்க. மாமா, வீல்ல காத்து இல்ல. டேய், காலையில நான் தாண்டா வண்டியை தொடச்சு வச்சேன். அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. எப்படி திடீர்னு காத்து இறங்குச்சு? மாமா, காத்து எப்படி இறங்குச்சுன்னு எனக்கு தெரியும். எங்களை ஜோடியா வெளியே போக சொன்னீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை பொறுக்க முடியாத காவாலி பண்ண வேலைதான் இது. ஓ, இப்படி சில்லறத்தனமான காரியத்தை இவங்கள தவிர வேற யாரு மாமா பண்ணிருப்பாங்க? சொல்லு மாமா. கரெக்ட் தான்டா. அது சரிடா, இப்ப எப்படி கோயிலுக்கு போவ? மாப்பிள, நான் போய் ஒரு ஆட்டோ இரு வரேன். என்னாச்சு? இரு வரேன். போங்க போங்க. இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? எங்க அப்புச்சி கையால அடி வாங்கின நாளாச்சே. என்ன நக்கலா? அப்புறம் என்ன நடந்துச்சு? அதானே அன்னைக்கு நடந்துச்சு. நமக்குள்ள என்ன முதலிரவா நடந்துச்சு? அதான் இப்ப வரைக்கும் நடக்கலையே. ஓ, சாருக்கு அந்த கவலை வேற இருக்கா? பின்ன இருக்காதா? இந்த 5 வருஷத்துல இது வரைக்கும் உனக்கு 14 தடவை தான் முத்தம் கொடுத்திருக்கேன். சார், இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா? கணக்கு வைக்கிற அளவுக்கு தானே நமக்குள்ள நடந்திருக்கு. சரி சரி, கோவில். சரி, நான் சொல்ல வந்தது கேளு. நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு எனக்கு 1000 அவமானம் நடந்தாலும் நீ எனக்கு சொந்தமா கிடைச்ச. உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட்ட நாள், உன் நெத்தியில குங்குமம் வச்ச நாள், என் வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்ச நாள், என் தேவதை எனக்கு கிடைச்ச நாள். நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா கடைசி வரைக்கும் ஒரு பியூனா எங்க அம்மாவை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் போய் உண்மையாச்சு. நான் ஒரு மனுஷனான. இப்படி எல்லாமே கிடைக்க காரணமான இந்த நாள் உண்மையிலே எனக்கு சிறந்த நாள் தானே? சொல்லு. ஆமாங்க, என்னதான் நீங்க பொய் சொல்லியிருந்தாலும் அது என் மேல இருக்கிற காதலால சொன்னது தானே. அத நிஜமா. இப்ப எதுக்கு எம்பிட்டு கோவமா குறுக்குமா நெடுக்குமா நடந்துட்டு இருக்க? நீ எம்பிட்டு தான் குட்டி காரணம் போட்டாலும் அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறதையும் மாத்தி மாத்தி ஊட்டி வீட்டுக்கு போறதையும் உன்னால நிச்சயமா தடுக்கவே முடியாது. பேசாம ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. முடியாது முடியாது முடியாது. நான் நிக்க வேண்டிய இடத்துல அவளா? நிச்சயமா என்னால அந்த கண்டாவில பார்க்கவே முடியாது. அவ செந்திலோட ஜோடியா நிக்கவே கூடாது. கேக் வெட்ட கூடாது கூடாது கூடவே கூடாது. ஏய், கூடாது கூடாதுன்னா எப்படி? அதுதானே நடக்க போகுது. அதை எப்படி உன்னால தடுக்க முடியும் சொல்லு? நீ என்ன யோசிச்சாலும் வேலைக்கெல்லாம் ஆகாது. ஏன் ஆகாது? ஆகும். சாயங்காலம் செந்தில் பக்கத்துல ஜோடியா நின்னு கேக் கட் பண்ண போறது நான் தான், அந்த அமுதா இல்ல. இந்த டெக்கரேஷன்லாம்
அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கான ஏற்பாடு. அம்மாடி, கனவு காணலாம், ஆனா இப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டு இம்பிட்டு நம்பிக்கையாலாம் கனவு காணக்கூடாது. எது கனவு? நான் சொல்றதுதான் நடக்க போகுது. இப்ப பாருங்க. இப்ப யாரு கால் பண்ற? வெயிட் அண்ட் see. ஹலோ பரத் சார். நீங்க யாரு? சார் நான் தான் சார் பிரியா, செந்தில் சாரோட வைஃப். ஓ சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதுவும் இல்லாம உங்க குரலை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு செந்தில் என் ஸ்கூலுக்கு வரல. நீங்க என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணீங்க? அவர் ஸ்கூலுக்கு வராத விஷயமா தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். ஓ சூப்பர், வாழ்த்துக்கள். சார் வாழ்த்து போன்ல மட்டும் சொன்னா எப்படி சார்? நேர்ல வந்து நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். ஐயோ சாரிமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டதுனால என்னால லீவ்லாம் போட முடியாது. சார் நாங்க ஈவினிங் தான் கேக் கட் பண்ணி கொண்டாட போறோம். அதனால நீங்க சாயந்தரம் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தா போதும். எனக்காக சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்களுக்காக நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் சார். எப்படி எப்படி அவங்க ஜோடியா கேக் கட் பண்ண போறாங்களா? நீங்க 1000 பிளான் பண்ணலாம், ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ நான் தான். காலையில இருந்து என்ன பேச்சு பேசுனீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியா கேக் கட் பண்ண போறீங்களா? எங்க போய் வெட்டுங்க பாப்போம். போய் கேக் கட் பண்ண. நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன். எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. போய் கேக் கட் பண்ண பாப்போம். முடியாதுல்ல. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவர் ஜோடி நீ இல்ல. நான் தான் அவர் பக்கத்துல நின்னு கேக் கட் பண்ண போறேன். அவர் போனதும் கேக் தரேன், அப்படி ஓரமா போய் நின்னு சாப்பிடு. வட்டா? என்னம்மா? விக்னேஷ் கண் முழிச்சிட்டாங்களா? நான் போய் உடனே அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா. சரி, போயிட்டு வா. ஐயனானே. எங்க இவ்ளோ அவசரமா போறா? யாருக்கிட்ட இருந்து போன் வந்திருக்கோம்? வாமா. டாக்டர் அவங்க இஸ் பெர்ஃபெக்ட்மா. நான் அவங்க கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். வா வா உள்ள வாமா. விக்னேஷ், இவங்க தான் ரிஸ்க் எடுத்து உங்க உயிரை காப்பாத்துறவங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். எதுக்குங்க நன்றி எல்லாம்? நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி மட்டும் பண்ணணும். பிரியாவை உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? அவதானே இந்த நிலைமைக்கு என்ன ஆக்கணவ. அவளை சும்மா விட மாட்டேன். ஆமா, பிரியா உங்களுக்கு எப்படி தெரியும்? செந்திலோட வைஃப் நீங்க தானா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அவளை பத்தின உண்மைய நீங்க எங்க ஊர் பஞ்சாயத்துல வந்து சொல்லணும். நீங்க சொல்ல போற அந்த உண்மையில தான் என்னோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு.
கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். இது அவளை பழி வாங்கணுங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க என் உசுரை காப்பாத்துனதுக்காக, உங்களுக்காக நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். அவ முகத்திரைய கிழிக்கிறேன். எங்க போயிடுச்சு இந்த அமுதா? நில்லுமா, போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் நமக்கு சாதகமா தானே இருக்கு. சொல்றேன், இருங்க சொல்றேன். அம்மா மாயா உமாவும் இங்க. அதுக்கு ரெண்டு இப்பதான் வெளியே போனாளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இத புடிங்க. எங்க என்னக்கு அதுவான்ல உண்மை சொல்லாம போயிட்டு இருக்கா? என்ன முதா கேட்டுக்கிட்டே இருக்கா? நீ ஒன்னும் பதில் சொல்லாம போன் எடுத்துட்டு வந்து நிக்கிற. ஆமா, அந்த விக்கினேசன் நீ பாத்தியா இல்லையா? அவன் என்ன சொன்னான்? அவங்கள பார்த்த எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் சித்தப்பா. அவரும் நமக்கு உதவுறதா சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில பஞ்சாயத்துக்கு வந்து மொத்த உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டாரு சித்தப்பா. அப்படி போடு. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நம்மள ஒத்தன பீட ஒழிய போகுது. அது மட்டும் இல்ல, மாயா பேசின முக்கியமான ஆதாரம் இந்த போன்ல இருக்குன்னு அவரு சொன்னாரு. இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குன்னு நமக்கு தெரியும் தானே. ஆனா இது எப்படி பாஸ்வேர்டு இல்லாம ஓபன் பண்றது? பாஸ்வேர்டும் அவரு சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணு. நான் செந்தில உசுர குசுரா காதலிக்கிறேன். அவர் எனக்கு வேணும். அவர்கிட்ட நான் என் காதல சொன்னப்போ அவர் மறுத்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையாம விட மாட்டேன். அது உயிர் இல்லாத பொம்மையா இருந்தாலும் சரி, உயிர் உள்ள பொருளா இருந்தாலும் சரி, அத அடைஞ்சே தீருவேன். விக்னேஷ், நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து செந்தில் மாதிரி நடிக்கணும். சும்மா இல்ல, நான் உனக்கு 5 லட்சம் பணம் தரேன். உள்ள இருக்க ப்ரூஃப் எல்லாம் எப்படி மாத்தணும்னு என்கிட்ட இருக்க காசுக்கு தெரியும். அடி பாவி, இவ்வளவு கிரிமினல் அவ. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நாளைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே விரட்டுறேன். ஆமா சித்தப்பா, நானும் பஞ்சாயத்து தலைவரை வீட்டுக்கு போய் பார்த்து நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு விடியற பொழுது நமக்கு நல்லதாவே இருக்கும். போ முதா போ. நமக்கு ஆட்டம் காட்டின இவள அடிச்சு விடு. எங்க வீட்டு புள்ள படத்துல தலைவர் நம்பியார சாத்துற மாதிரி சாத்து புள்ள. போ ஓ அமுதா கண்ணு, அவளை எல்லாம் பொம்பளைன்னு பாக்காத. இவெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. போத்தா நல்ல போடு. அடிங்கம்மா, போமா, அடிங்க. போய் நல்லா அடி வைக்க. போய் அடிமா. அடிமா, நல்லா அடிமா. அடிங்க. நல்லா அடி வைக்க. நீ எம்ஜிஆர் மாதிரியே இருக்கியா? போடா தாவள. ஓமா ஓமா. அப்பாடா, அடி ஒண்ணு இடி மாதிரி விழுகுதே.
நல்லா போடு. என் மாயா லூசா நீ எது கத்துற? கனவா? ஏய் ஏய் இப்படி நடுராத்திர பேய் மேய் கத்திட்டு வர்ற? எல்லா பைய தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு. அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா, நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பாத்திருப்பா. அதான் மேடம் இப்படி அலறி அடிச்சு கத்துறாங்க. ஆஹா, அப்படியா விஷயம்? வேற என்ன கண்ணு கனவுல வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போர்வைக்குள்ள ஏதோ போன மாதிரி இருந்தது, அதான் பயத்துல கத்துனேன். மத்தபடி பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும்? போர்வைக்குள்ள எல்லாம் எதுவும் போகல, உன் மனசுக்குள்ளதான் பயம் புகுந்துருச்சு. இப்பவும் ஒன்னும் ஆகல. மரியாதையா உண்மையை சொல்லிட்டு நீயே ஓடிடு. ஊர்க்காரங்களும் உன்னை பாவம் நினைச்சு மன்னிச்சு விட்டுருவாங்க. நாங்களா உண்மையை நிரூபிச்சோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ கனவுல கண்டதான் நிஜத்திலயும் நடக்கும். என்ன அடி தெரியுமா? உண்மையிலே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, எனக்கு எதுவும் ஆகலல்ல? என்ன ஒண்ணும் அடிக்கலல? விடியறதுக்குள்ள அந்த விக்னேஷ் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியணும். அவன் பஞ்சாயத்துக்கு மட்டும் வரவே கூடாது. இந்த நேரத்துல போன் பண்றா, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? இங்க பாருங்க, என்னை எப்படியாச்சும் இந்த சிக்கல்ல இருந்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க. உங்க ஆளுங்க விக்னேஷ கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாளைக்கு அவன் பஞ்சாயத்துக்கு மட்டும் வந்துடவே கூடாது. என்ன ஆச்சு? ஏன் இப்ப படபடன்னு பேசுறிய? எதுவும் ஆக கூடாது, அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பாருங்க, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, நீங்க நிம்மதியா படுங்க. எங்க படுத்தாதான் கெட்ட கெட்ட கனவா வருதே, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஏங்க, அந்த விக்னேஷ பத்தின பயத்தை விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, முதல்ல நிம்மதியா தூங்குங்க. ஏய், என்னடா விக்னேஷ பத்தின தகவல் கிடைச்சதா? அண்ணே, நானும் நம்ம பசங்களும் நாலாபுரமா தேடிக்கிட்டு தானே இருக்கோம். நமக்கு நேரம் இல்லடா, விடியறதுக்குள்ள அவன் நம்ம கைக்கு கிடைக்கணும், புரிஞ்சுதா? அத மனசுல வச்சுட்டு போய் தேடுங்கடா. சரிண்ணா, கண்டுபிடிச்சிடறேண்ணா. டேய் வண்டியாடுறா. ஏய், இப்படியே முழிச்சிட்டே இருக்க போறியா? எதுவுமே ஆகாது, போய் தூங்கு போ. படுத்தா திரும்ப அடிப்பாலோன்னு பயமா இருக்கு. அடி என்ன ரொம்ப பலமோ? என்ன கனவுல நடந்தது நிஜத்திலயும் நடந்துரும் நினைக்கிறியா? சும்மா இருங்கக்கா, நானே பயந்து போயிருக்கேன். உங்க புருஷன் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அந்த விக்னேஷ கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு முதல்ல தெரியணும். அவர் தான் பண்றாரு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஒருவேளை கனவுல வந்த மாதிரி நடந்துருமோ? வேகமா போன் அட்டன் பண்ணு. சொல்லுங்க. என்ன நெஞ்சு கடந்து படபடன்னு அடிச்சுக்குதோ? எங்க அந்த விக்னேஷ் வந்துருவானு பயத்துல இருக்கீல? கவலைப்படாதீங்க, அந்த விக்னேஷ் வரமாட்டான். அவனை தூக்கி நம்ம இடத்துல சேஃபா வச்சாச்சு.
இனிமே நீங்க தைரியமா இருக்கலாம். பஞ்சாயத்துல தோக்க போறதே அந்த அமுதாதான். ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? விக்னேஷ தூக்கிட்டாராம். அவன் இங்க வரமாட்டான். ஓ, நீ சாட்டடியில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லு. என்னக்கா நீங்க? அங்க பாரு, விக்னேஷ் வருவான். நீ யாருங்கிற உண்மையை சொல்லுவான்னு எவ்வளவு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா பாரு. அவ திரும்ப திரும்ப என்கிட்ட தோத்துட்டேதான் இருப்பா. வராருப்பா, வந்துட்டாருப்பா. சபைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வர்ற வழியில கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாரும் உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆரம்பிச்சு விடுங்க. என்னம்மா அமுதா, நீ நிரூபிக்க போறன்னு சொன்ன ஆதாரம் வந்துருச்சா? அது எப்படி முடியும்? அப்படி ஒண்ணு இருந்தா தானே வர்றதுக்கு. உங்க நேரத்தையும் ஊர் மக்களோட நேரத்தையும் வீணடிக்கிறது இவளுக்கு வேலையா போச்சு. இவங்க என்ன பண்ணாலும் உண்மைய பொய்ன்னு நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா நான் சொல்ற அத்தனையும் உண்மை. என்னடி, விக்னேஷ் வரமாட்டான்னு தெரிஞ்சதும் ரொம்ப தெம்பா பேசுறியா? அவன் மட்டும் வந்திருக்கணும் மாவல, அப்ப தெரிஞ்சிருக்கும் கதை. சும்மா இருங்கக்கா. உன்னையெல்லாம் நம்பி நான் பஞ்சாயத்தை கூட்ட பாரு. என்ன சொல்லணுமா? அது வந்து சித்தப்பா, அது அவங்க சொல்லல. நான் தான் அத்தை அப்படி சொல்ல சொன்னேன். அதான் எதுக்கு? நம்ம கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இப்ப யாருக்கு பயந்துகிட்டு பின்வாங்குறீங்க? யாருக்கும் பயந்து பின் வாங்கல. பதுங்கறதே நம்ம திரும்ப பாயணுங்கிறதுக்காக தான் சித்தப்பா. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எப்படி அழிக்கலாம், அதை எப்படி மாத்தி பேசலாம்னு மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதான் அவங்க யோசிக்காத புது ரூட்ல மாத்தி நான் அப்படியே பிளான் போட்டுட்டேன். அவங்க இப்போ பயங்கர குழப்பத்துல இருப்பாங்க. அவங்க தெளிவாகிறதுக்குள்ள நாம அடிச்சிடணும். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அப்போ நாம ஒளிச்சு வச்சிருக்கிற ஆதாரத்தை அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்குதான் இப்படி ஒரு ஏற்பாடு. அவங்கள நம்ம பக்கம் சாய வச்சுதான் சித்தப்பா அடிக்கணும். சூப்பர் கண்ணு. பாபநாச படத்துல கொலைய பண்ணி உனத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சு வச்ச மாதிரி நீ வில்ல வீட்லயே ஆதாரத்தை சேஃப்டி பண்ணி வச்சிருக்க. சூப்பர் கண்ணு, சூப்பர். விக்னேஷ் தான் போன் பண்றேன். ஹலோ அக்கா. விக்னேஷ், சேஃபா தானே இருக்கிய? அங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லல? அதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. நான் இப்போ பாதுகாப்பா இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க அங்கேயே பத்திரமா இருங்க. சரிங்கக்கா. அக்கா, அமுதா பொண்ணோட ராஜதந்திரத்தை பாத்தில? அவ ஏன் மருமகடா? நான் கண்டுபிடிச்ச மருமக. பின்ன எப்படி இருப்பா? நடக்கட்டு நடக்கட்டு. அப்படியே மருமக கூட ஒட்டிக்கிறீங்களே. எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவங்க ஏன் இப்படி பஞ்சாயத்துல மாத்தி பேசினாங்கன்னே தெரியல. ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்காக என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க? எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து தந்திரமா மாயமான விக்னேஷ் இப்ப எங்க இருக்கா? அந்த விக்னேஷ் என் கையில கிடைக்காத வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான். அவன் மட்டும் திரும்ப என் கையில கிடைச்சா அவனை சாகடிச்சிருவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லியிருக்கேன். வெறும் மிஸ் எல்லாம் ஆகாது. அவனை எப்படியும் தட்டி தூக்கிடுவேன். ஏய், ஏன்டா நிக்கிற?
ஜூஸ கொடு. மறுபடியும் கிடைச்சா கொன்னுடுவியா? முன்னாடி தான் நினைக்கிறேன், இப்ப கொல்லுடி பார்க்கலாம். எனக்கு ஏமனா ஆகணும்னு நினைச்ச, அது மிஸ் ஆயிடுச்சு. இனி நான் தான் உனக்கு ஏம. சரி வா நம்ம போலாம். என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாப்போம். எனக்கு அங்க போகவே ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ தானே அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னு சொன்ன, அப்புறம் என்ன? வா போலாம். தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். வாமா, இந்த பக்கெட்ல ஊற வச்ச துணியெல்லாம் நல்லா துவைச்சி காய வச்சு அயன் பண்ணி வச்சிரு. யாரு? நானா? ஆமா, நீதானே இந்த வீட்டு மருமக. அப்போ நீதானே இந்த வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாக்கணும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அமுதாவை பார்க்க சொல்லுங்களேன். என்ன பேசுற நீ? நீதானே என் மருமக, அப்போ நீதானே எல்லா வேலையும் பாக்கணும். அதை விட்டுட்டு அவளை போய் பண்ண சொல்ற? இந்த வீட்ல வாஷிங் மிஷின்லாம் எதுவும் இல்லையா? அப்புறம் மருமகன்னு நீ எதுக்கு இருக்கிற? சொன்னதை செய்ய வேண்டியதானே. வேலைய பாரு. ஏய், என்ன? ஒண்ணும் இல்ல. பார். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. எங்கே உன் வாழ்க்கை போகுதோ, எங்கே உன் தூக்கம் போனதோ. ரொம்ப டயர்டா இருக்காத்த. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? என்னது, தூங்க போறியா? அப்புறம் ராத்திரிக்கு யாரு சமைப்பா? நாளைக்கு இட்லி அவிக்க மாவுக்கு என்ன பண்றது? முதல்ல போய் நாளைக்கு இட்லிக்கு அரிசி உளுந்த ஊற போடு. உளுந்து அரிசியும் அளவா இருக்கணும். இட்லி மெத்துன்னு வரல, ஒன்ன மொத்துன்னு மொத்திடுவேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் ராத்திரிக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிரு. தொட்டுக்க குருமா பண்ணி வச்சிரு. என்ன? எனக்கு மட்டும் குருமா பிடிக்காது, அதனால தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிரு. அத்த, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணட்டா? இங்க பாரு, நீ எம்புட்டு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா எனக்கு இன்னும் அரை மணி நேரத்துல மாவுக்கான விஷயத்த ரெடி பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நீதான் என் மருமக. நீ இல்லேன்னு சொன்னா நான் ஏன் இந்த வேலையெல்லாம் வாங்க போறேன்? என்ன பண்ண போற நீயே சொல்லு. நான் வேலை பாக்குறேன். அது என்னால சுத்தமா முடியல. ஒரே நாள்ல இந்த கிழவி என்ன பெண்ட நிமித்திருச்சு. இப்படியே போனா நான் செத்துருவேன் போல. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? நீ தானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, அப்போ எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும். அதுக்குன்னு இப்படியா? ஏய், இன்னும் 19 நாள் இருக்கு. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணு. அப்பதான் செந்தல் உனக்கு கிடைப்பான். அரை மணி நேரம் ஆச்சு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அரிசி உளுந்து ஊற போட வேணாம், சீக்கிரம் வா. இது வந்துடு. அம்மா, இல்லையா?
என்ன முடியல இல்லையா? ஐயா கோயில தான் இருக்கேன். ஐயா இப்பதான் ஐயா வேணாம் வேணாம் பண்ற பொருள் நேத்துக்கு அந்த பக்கம் தான் வந்தேன். சரிங்க. சீக்கிரமா நேரம் ஆகுதுல்ல. என்ன நீ இவள ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் வீடு வீடா மடிப்பிச்சு எடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பரிகாரம் எல்லாம் பேஷா முடிஞ்சிடும். சரிங்க சாமி. அப்புறம் நாளைக்கு முக்கியமான விசேஷம். நம்ம கோயில்ல சீதாவுக்கும் ராமனுக்கும் கல்யாணாபிஷேகம். அதாவது அத சீதா கல்யாணம் சொல்லுவா. இல்ல புதுசா கல்யாணமானவோ மாங்கல்யம் நிலைக்கிறதுக்காக வர்ற பொம்மநாட்டியோ எல்லாரும் கலந்துட்டு சாமியை சேவிச்சுப்பா. சில பேரு தாடியை கலட்டி ராமர் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி புருஷன் கையால தாடியை வாங்கிட்டு அவ கையால மாலையும் வாங்கிப்பா. அப்படி வாங்கிட்டா ராமன் சீதைய மனசார ஏத்துக்கிட்டதாகவும் அவ தாலிக்கு பலம் கொடுத்துட்டதாகவும் சொல்லுவா. அதனால முடிஞ்சா மகனையும் மருமகளையும் அழைச்சிட்டு வாங்கும். இது நல்லபடியா முடிச்சிட்டேன்னா மருமக தாலி ஸ்ட்ராங் இவ ஆயிடும். பரிகாரத்துக்கு தான். இவ ஒழிஞ்சாலே என் மருமக தாலி ஸ்ட்ராங் ஆயிடும். சரிங்க சாமி. சரிம்மா நல்ல சரிங்க சாமி. அத்த சாமி கடைசியா ஏதோ ஒரு பரிகாரம் சொன்னாரு. அதுவா? அது வீடு வீடா போய் வாசல்ல நின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும். ஏய் என்னடி பண்ற? இப்ப எதுக்கு நாம இங்க வந்தோம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்றேன். செந்தில் கையால தாலி வாங்கறதுக்கு இன்னும் 18 நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாளைக்கு அவர் கையால தாலி வாங்க போறேன். அந்த அமுதா போட்ட சவால்ல ஜெயிச்சு காட்ட போறேன். அதுக்காக நாம இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்ன? நாளைக்கு காலையில 9 மணிக்கு இங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல எனக்கு கல்யாணம். நீங்க அதை எனக்கு வீடியோ எடுத்து தரணும். இதுல நீங்க எதிர்பார்க்கறத விட பணம் அதிகமாவே இருக்கு. கல்யாணத்தை கச்சிதமா படம் பிடிச்சு தரணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். நான் மட்டும் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா பீசிஸ் தீராமே ஓரம் கட்டியிருப்பேன் மேடம். ஏன்னா நம்ம தொழிலு அவ்வளவு சுத்தமா இருக்கும். இருந்தா சரி. மறந்துடாதீங்க, நாளைக்கு காலையில 8 மணிக்கு வந்துருங்க அம்மன் கோவில். சரிங்க மேடம். நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷம். அது எனக்காக இல்லைங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். ப்ளீஸுங்க, ஒரே ஒரு 5 நிமிஷம். இவ்ளோ நாளா உங்க வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் தூரமா போயிடுறேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பொருளை ஆசைப்பட்டு கை நீட்டினா போதும், அது அடுத்த நிமிஷமே எங்க வீட்டுல இருக்கும். அப்படி வசதியா பாசமா வளர்ந்தவன் நான். அதே மாதிரிதான் உங்க மேலயும் ஆசைப்பட்டேன். நீங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். முதல்ல உங்களை பார்க்கும்போது நீங்க கல்யாணம் ஆகாதவர்னு தான் நினைச்சேன். நீங்களும் அப்படித்தானே உங்களை பத்தி தகவல் கொடுத்திருந்தீங்க. ஆனா அது உங்க சூழ்நிலை, நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா அது எனக்கு தெரியாதே. உங்களை பார்த்த நிமிஷமே என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டேன்.
உங்களை உசுருக்கு உசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால உங்களை மறக்கவே முடியல. என்னது கோவில் இல்லையா? எதுக்கு அங்க வரணும்? அங்கெல்லாம் வர முடியாது. நான் இங்கேயே மன்னிச்சிட்டேன், நீ கிளம்பு. அப்படி இல்லங்க, நான் பண்ண தப்புக்கும் ஊர் முன்னாடி உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்கும் நியாயமா உங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊர் மக்கள் அத்தனை பேர் முன்னாடியும் உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அந்த அவமானத்தை என் மனசு ஒப்புக்கல. அதான் மனுஷனை விட ஒசந்த சாமி முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லங்க. சத்தியமா இதுதான் காரணம். சரி, அங்க வந்து மன்னிச்சிட்டா நீ அங்க இருந்து போயிடுவல்ல? திரும்ப வந்து என்ன தொந்தரவு பண்ண மாட்டல? சத்தியமா நான் திரும்ப வர மாட்டேங்க. இனி உங்க வாழ்க்கையில நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி, நான் வரேன். சின்ன வேண்டுகோள். என்ன? இந்த விஷயத்த நீங்க அமுதா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க யார்கிட்டயுமே சொல்லிக்காம வாங்க. நானும் யார்கிட்டயும் சொல்லிக்காம போயிடுறேன். எதுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடாது? அதுக்கு 2 நியாயமான காரணம் இருக்கு. முதல்ல அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ திட்டத்தோட தான் உங்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு போறதா நினைப்பாங்க. 2வது, நான் இது வரைக்கும் எதுலயுமே தோத்தது கிடையாது. யாருக்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டது கிடையாது. முத தடவை தோத்து போய் மன்னிப்பு கேக்குறேன். மனசார காதலிச்சு உங்ககிட்ட தோத்து போறது நான் பெருமையாவே நினைக்கிறேன். மத்தவங்க முன்னாடி தோக்குறதுக்கு நான் விரும்பல. யாருக்கிட்டயும் சொல்லிக்காம நீங்க கோவிலுக்கு வாங்க. அங்க வச்சு சாமி முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் அங்க இருந்தும் உங்க வாழ்க்கையில இருந்தும் போயிடுறேன். இது என் மேலையும் உங்க மேலையும் நான் உங்க மேல வச்ச காதல் மேலையும் சத்தியம், சத்தியம், சத்தியம். சரி, நான் வரேன். காலையில சீக்கிரமா போயிடலாம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அமுதா, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லாம கோவிலுக்கு போறேன். எல்லாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இன்னையோட ஒரு பீடை நம்மளை விட்டு ஒழிய போகுது. வாங்க. அக்கா, அக்கா, என்ன வெறுங்கை வீசிட்டு வரீங்க? நான் இவர் என்ன மன்னிச்சதும் அப்படியே கோவில்ல இருந்து கிளம்பிடுவேன்ல. நான் என் துணிமணி எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேக்கை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் மறந்துட்டேன். இத போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போலாம். போலாங்க. போங்க. வாங்கக்கா. சாமி, ராமர் பாதத்துல வச்சு பூஜை பண்ண தாலிய கொஞ்சம் கொடுங்களேன். மாலை வந்துட்டு இருக்கு. அதையும் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரை வர சொல்லி மாலை போட்டுப்பேன் சாமி. சரி, கொண்டு வாங்க. சரிங்க சாமி. அக்கா, அந்த போட்டோகிராஃபர் எங்க? போன் பேசிட்டு வரேன்னு போயிருக்கான். ஓ,
சரி சரி மாலை கொடுங்க. ம் சரி இந்த மாலையை நான் ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ண சொல்றேன். சரி. சாமி இந்த மாலைய சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க. நான் அவரை அழைச்சிட்டு வரேன். சரிங்க சாமி. என்னமாச்சு? திரும்பவும் நாட் ரீச்சபிள்னு வருது சித்தப்பா. எனக்கு என்னவோ குழப்பமாவே இருக்குதே. என்னத்தா பண்ற? நெட் ஆன் பண்ணி பாக்குறேன் சித்தப்பா. சித்தப்பா அவங்கதான் ஏதோ ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆடியோவா? பாரு கேளு. அமுதா உன்கிட்ட சொல்லாம மாயாவோட நான் கோவிலுக்கு வந்துட்டேன். அவ அங்க வச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிருக்கா. காலையில நான் கிளம்பும் போது தலையில இடிச்சுக்கிட்டேன். ஏதோ அவசகுண மாதிரி பட்டுச்சு. அதான் நான் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன். சித்தப்பா அவ கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. இவளாவது மன்னிப்பு கேக்குறதாவது. இதோ வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? எல்லாம் பக்கா. அங்க பாரு. சாமி இப்ப அவர் கையில மாலை கொடுங்க சாமி. என்ன நடக்குதுங்க? அமுதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அமுதா ஒண்ணும் இல்ல. இவ என்கிட்ட
கோவில்ல மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொன்னா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்கு எதுக்கு இவ கழுத்துல மாலையை போட போறிய? அமுதா, இவ கடைசி ஆசையா என்கிட்ட கேட்டா. சரி, எப்படியோ ஒழிஞ்சு போட்டுமே, நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரணும் தான் இதுக்கு சம்மதிச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் எங்க உங்களை சந்தேகப்பட போறேன்? என் சந்தேகமே இவன் மேலதான். என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அடி பாவி, இப்படி எல்லாமா அவ பண்ணிருக்கா? ஏண்டா அவ கூப்பிட்டா அவ பின்னாடியே போயிருவியா? அதுக்கு 2 ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மாமா, நல்லவ மாதிரியே தான் பேசினா. அப்படி பேசிட்டாண்டா இந்த ஊரே நம்ப வச்சிருக்கா. நல்ல வேளை அமுதாப்புல அங்க வராட்டினா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இல்லாட்டினா உன் வாழ்க்கையே போயிருக்கும்டா. சரி விடுறா மாணிக்கம். அவ என்ன வேணும்னா போனா? அவளை தலைமுழுகணும்னு நினைச்சா, அவங்க ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. என்ன இருந்தாலும் ஏன் மருமக தானே கடைசியில ஜெயிச்சா. அத்தை, இது என்னது? அதுவா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வருஷம் இந்த வீட்ல நவராத்திரி கொலு வைக்கணும்னு. அதான் அதுக்கான பொம்மையெல்லாம் சொல்லியிருந்தேன். அது வந்துருச்சு, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அத்தை, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த வருஷம் கொள்ளு தேவையா? அடுத்த வருஷம் பாத்துக்கலாமே. இந்த வருஷம்தான் இத முக்கியமா பண்ணணும். துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மகேஷாசுர மர்த்தினியா அவதாரம் எடுத்து அரக்கனை அழிப்பாங்க. இறை வழிபாட்ட ஒன்னா சேர்ந்து கும்பிடுறதுதான் கொலுவோட நோக்கம். அப்படி வணங்குனா நமக்கு தீயத அழிக்கிற சக்தி கிடைக்கும். நீ அந்த தீய சக்தி பிரியாவை அழிக்கணும்.